வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டைனர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அச்சுவர் அவார்டு மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருதுகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டைனர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அச்சுவர் அவார்டு மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருதுகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த சாதனை படைத்த குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஐகானிக் ஃபவுண்டர் மணிஷ் மற்றும் CEO அருள்செல்வி ஆகியோர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் திரைப்பட நட்சத்திரங்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இதில் ஊடகம் மற்றும் விளம்பரத்துறை சார்பில் புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா மற்றும் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா சார்பில் டீம் செந்தில் கேமராமேன், பிரவீன்குமார் எடிட்டர், பிரியா அட்மின், வெங்கட் எடிட்டர், தீனா நியூஸ் கேமராமேன், சரவணன் நியூஸ் ரீடர் ஆகியோருக்கு மேடையில் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உங்க குழந்தைங்க அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி தான். ஸோ அவார்டு வந்து அது ஒரு ரிமைண்டர் மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் வந்து மணிஷ் சார் கேட்கலாம்னு அனுப்பிச்சு பண்ணணும். பட் எப்படி உங்க ஒர்க் இருக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போனோம். பட் த ஒர்க் வாஸ் வெரி பர்ஃபெக்ட். நம்ம சொன்ன டைமுக்கும் எனி ஹெல்ப் வந்து எங்களுக்கு ஒரு 2 பில்லர் மாதிரின்னு சொல்லலாம். இதுக்கு மேல ஒரு வேர்ட் சொல்றதுக்கு தெரியல. புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதியில் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெருவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட வசிக்கும் அப்பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை. இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்துக்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தை யாரும் வராத காரணத்தினால் மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிராம மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மாதம் 2ஆம் தேதி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் என்ற முதியவரும் கருணாஸ் என்ற இளைஞரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரியவந்தது.
இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிறுமி உடலை பிரேத பரிசோதனை செய்த ஜிப்மர் மருத்துவமனை அதன் அறிக்கையினை போலீசாருக்கு அளித்தனர். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் நாளை முத்தியால்பேட்டை போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளுக்கும் விரைவில் நீதிபதி தீர்ப்பளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைகாலம் தொடங்கியதை அடுத்து ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைகாலம் தொடங்கியதால் விசை படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கட்டுமரம், வல்லம் போன்றவற்றில் மட்டுமே கரையோரம் மீன் பிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதில் மீன் வரத்து அதிகமில்லை என மீனவர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து புதுச்சேரி சுற்றியுள்ள குருவினத்தம், பாகூர், ஊசுட்டேரி ஆகியவற்றில் வளர்ப்பு மீன்கள் பிடிக்கப்பட்டு மீன் சந்தையில் விற்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் உப்பளம், நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் மீன்களை வாங்க அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. இவர்களுக்கு ஏரிகளில் பிடிக்கப்பட்ட மீன்களான கெண்டை, விரால் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்காலத்தில் ஏரி மீன்களின் விற்பனை தினமும் அதிகரித்துள்ளதாகவும் மீன் விற்பனை செய்பவர்கள் தெரிவித்துள்ளனர். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாளுக்கு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 334வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணன் குமார், எம்எல்ஏ கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர், தர்பூசணி பழங்கள் வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிர்னி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர்மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் நிர்வாகிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் எதிர்வரும் மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி பொறுப்பாளர் ரமேஷ், காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மன் ஆரி சேகர், பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், தொகுதி தலைவர்கள் புஷ்பராஜ், சங்கர், பாபு, ஹேமாவதி, மாலினி, தேவி, ஷேக் மொய்தீன், மாறன் ஆகியோர் உடனிருந்தனர். கிராம சேவை கூட்டம் என்பது பெயரளவுக்கு நடக்கக்கூடாது. மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு கிராம சபையாக முழு கிராம சபையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அரசு அதிகாரிகள் திட்டங்களை அவர்களாகவே கொண்டு வந்து மக்களுக்கு திணிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அது நடக்கக்கூடாது என்றும், தீர்மானங்கள் முறையாக கிராம சபையில் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகுதான் கையொப்பம் வாங்க வேண்டும். முன்கூட்டியோ பின்கூட்டியோ தீர்மான வகையில் கையொப்பம் வாங்குவது ஒரு தவறான முறையாக இருக்கின்றது. இது உள்ளாட்சி விதிக்கு நேர்மாறாக இருக்கின்றது. ஆகவே அதிகார பரவலாக்கலை நாடு முழுக்க செயல்படுத்துவதற்கு கிராம சபைகள் முதுகெலும்பாக இருக்கின்றது. ஆனால் காந்தியடிகள் கூட கிராம சுயராஜ்யமே நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லியிருக்கின்றார். அதற்காகத்தான் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய கனவு இன்று நிறைவேறி சட்டமாகி இருக்கிறது.
ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் இலவச கோடைக்கால கலைப்பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி தொடங்கிய நிலையில் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்ப படிவங்களை வாங்கி சென்றனர். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகள், நடனங்கள், பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, விளையாட்டுகளான கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ், தற்காப்பு கலைகளான தேக்வாண்டா ஆகியவற்றை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 6 வயது முதல் 16 வயது வரையுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த குழந்தைகள் சிறப்பு பயிற்சியில் சேரலாம். பயிற்சிக்கான கோடை வகுப்புகள் வரும் மே 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள ஜவஹர் சிறுவர் இல்ல வளாகம், லாஸ்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம், கதிர்காமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம், நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம், வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி வளாகம் ஆகிய இடங்களில் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்ப படிவங்களை வாங்கி சென்றனர். திண்டிவனம் அடுத்த கொள்ளியங்குணம் சுந்தர விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கட சதுர்த்தி விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொள்ளியங்குணம் சுந்தர விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கட சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கட சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு மூலவருக்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவருக்கு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 133வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 133வது பிறந்தநாளை முன்னிட்டு RS பிள்ளை வீதி சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள அவருக்கு திருவுரு சிலைக்கு நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், திண்டிவனம் தமிழ்ச்சங்க சிறப்பு தலைவரும் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள், தமிழ் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு, வட்டாட்சியர் சிவா, திண்டிவனம் தமிழ்ச்சங்க தலைவர் துரை, ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிறுமி பூமழை பாரதிதாசனின் தமிழ் கவிதைகள் குறித்தும் அவரது தமிழ் தொண்டும் குறித்தும் பேசினார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் இங்கு வரும் ஜெல் ஒன் கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்டு நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இங்கு வரும் ஜெல் ஒன் கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்டு நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு நூறடி சாலையில் உள்ள சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாடல், விளையாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மற்றும் அட்சய திருதியை முன்னிட்டு புத்தம் புதிய தங்கம் மற்றும் வைர நகைகளும் அறிமுகம் செய்யப்பட்டது. மேலும் சிறப்பு சலுகையாக சவரனுக்கு 2000 ரூபாயும், வைரம் கேரட்டிற்கு 10,000 ரூபாயும் தள்ளுபடியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஜுவல் ஒன் கிளையின் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாலவழி மாரியம்மன் ஆலயத்தில் பந்தகால் நடுவிழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாலவாழியம்மன் மாரியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு பந்தகால் நடுவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசனடி சப்த லிங்கேஸ்வருக்கு பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் காப்பு கட்டிக் கொண்டனர். தொடர்ந்து மகா யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டைனர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அச்சுவர் அவார்டு மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருதுகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது.
புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.